அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாயிறங்கி வரும். அபிஷேகம் தந்து வழி நடத்தும். கற்று நல்லவர் உங்க இடத்துல பார்ப்பது ரொம்ப சந்தோஷம். ஆண்டவர் ஆராதனையை எப்படி நடத்துவாருன்னு எதிர்பார்க்கல. ஆண்டவருடைய இருதயம் துக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஆண்டவர் கண் கலங்கி நம்ம மத்தியில நின்று கொண்டு இருக்கிறார். அவருடைய பிரசன்னத்தை உணர்கிற முடியுங்கிறவங்க உங்க ஆவியில நீங்க உணர்ந்து பார்ப்பீங்கன்னு சொன்னா அவர் ஒரு பெரிய பாரத்தோடு நின்று கொண்டு இருக்கிறார். கர்த்தர் நல்லவர். இன்றைக்கு கூட கர்த்தர் உங்கள் மத்தியில பேசும்படியா எனக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தின ஆண்டவராகி கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். என்னோடு கூட நீங்கள் வேத புஸ்தகத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளும்படியாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். ஒருவர் என்னோடு கூட நீங்கள் வாசிக்கும்படியா நான் கேட்கிறேன். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 12வது அதிகாரம் வசனம் 8, 9, 10. 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் வசனம் 8, 9, 10. ஒருவர் வாசிக்க நாம் எல்லாம் கேட்போம். எப்படி எனில் ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும் வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே அறிவை உணர்த்தும் வசனமும் வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே விசுவாசமும் வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே குணமாக்கும் வரங்களும் வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும் வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும் வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும் வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும் வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்படுகிறது. இவைகளை எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். தமது சித்தத்தின்படியே அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் 7 வரங்கள் இதை குறித்து நீங்க அநேக பிரசங்கத்தை நீங்க கேட்டிருப்பீர்கள். நாம் பிரசங்கிக்கோதோடு நிற்பதல்ல, பிரசங்கிக்கிறவர்கள் அதை நிரூபித்து காண்பிக்க வேண்டும். இதுதான் ஒரு ஊழியம், கடைசி கால ஊழியம். 7 வரத்துல ஆண்டவர் சொல்லியிருக்கிற ஒவ்வொருவருக்கும் நான் ஒவ்வொரு வரத்தை கொடுப்பேன். எப்படி இல்ல, ஒருவனுக்கு ஆவினால் ஞானத்தை போதிக்கும் வசனத்தை நான் தருவேன். வேறொருவனுக்கு அதே ஆவியினால அறிவை உணர்த்தும் வசனத்தை கொடுப்பேன். வேறொருவனுக்கு அந்த ஆவினாலே குணமாக்குகிற வரத்தை நான் கொடுப்பேன். வேறொருவனுக்கு அற்புதம் செய்கிற சக்தியை கொடுப்பேன். வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைக்கிறத கொடுப்பேன். வேறொருவனுக்கு ஆவியினால பகுத்தறிறது கொடுப்பேன். வேறொருவனுக்கு பற்பல பாஷைகள் பேசுறது கொடுப்பேன். வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணதை நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு 11ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்கிறார். இது எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அப்போ இந்த 7 வரங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ ஒரு தேவ பிள்ளை ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறாருன்னு சொன்னா, ஆவியானவர் எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் என்று சொன்னால் அதற்கு எது தெரியுமா அடையாளம்? உங்களுக்குள்ளே வரங்கள் செயல்பட வேண்டும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அப்போ ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கும் பொழுது அவர் என்ன செய்ய ஆரம்பிக்கிறார்? ஒரு மனுஷனுடைய கண்களை எடுத்து பயன்படுத்த ஆரம்பிக்கிறார். ஒரு மனுஷனுடைய காதுகளை எடுத்து பயன்படுத்த ஆரம்பிக்கிறார். ஒரு மனுஷனுடைய நாவை, அதாவது தொண்டையும் சத்தத்தையும் எடுத்து பயன்படுத்துகிறார். ஒரு மனுஷனுடைய கரங்களை எடுத்து பயன்படுத்துகிறார். ஒரு மனுஷனுடைய சரீரத்தை எடுத்து பயன்படுத்துகிறார். இதுதான் ஒரு மனுஷனுக்குள் ஆவியானவர் இருப்பதற்கான அடையாளங்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ எனக்கு நான் ரட்சிக்கப்பட்டு 20 வருஷம், நான் ரட்சிக்கப்பட்டு 25 வருஷம், நான் ஊழியத்திற்குள்ளே வந்து 10 வருஷம், எல்லாம் கர்த்தர் நல்லவர். உங்களுக்கு கர்த்தர் இத்தனை அனுபவங்களை என்னை பார்க்கும் தந்ததற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனாலும் உங்களுக்குள்ளே ஆவியானவர் வாசம் பண்ணுவார் என்று சொன்னால் உங்களுக்குள்ளே தேவனுடைய வரங்கள் கிரியை செய்ய ஆரம்பிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் வேதாகமத்திலே பல பெரிய பெரிய தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள். பழைய ஏற்பாட்டு காலத்திலே மோசே, அதே காலத்திலே எலியா, எலிசா, எரேமியா, எசேக்கியேல், ஏசாயா போன்ற பல தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள். இந்த வரங்கள், இந்த
தேவ மனுஷர்களுக்கு, இந்த தீர்க்கர்களுக்கு கர்த்தர் வரங்களை கொடுக்கவில்லை. இந்த தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் வரத்தை கொடுக்கவில்லை. ஐயா, வரத்தை வாங்காத, வரத்தை பரத்திலிருந்து பெற்றுக்கொள்ளாத அவர்களே கர்த்தருக்காக வானத்தை கிழிக்க முடியும் என்று சொன்னால், செத்து போன சடலங்களை உயிரோடு எழுப்ப முடியும் என்று சொன்னால், நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிற கடைசி காலத்திலே உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் வரங்களை 7 வகையான வரங்களை வைத்திருக்கிறார். நீங்களும் நானும் அதை பயன்படுத்தாவிட்டால், ஒருவேளை நீங்களும் நானும் அதை பயன்படுத்தினோம் என்று சொன்னால், உலகத்துல ஒரு சத்தம் கேட்கும். உலகத்தை கலக்குகிறவர்கள் இந்த இடத்துல வந்திருக்கிறார்கள் என்கிற ஒரு சத்தத்தை அல்லேலூயா. இதற்காக தான் ஆண்டவர் உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார். இதற்காக தான் கர்த்தர் 5 வருஷமும் இந்த ஜெபத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். இதற்காக தான் பல உபத்திரவத்தின் மத்தியிலும் பல தேவ மனுஷர்களை கொண்டு கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறார். உங்களை விட்டு ஒரு சில மனுஷர்களை கர்த்தர் பிரிக்க காரியம் என்ன? உங்களுக்கு தனி அபிஷேகம், உங்களுக்கு தனி வல்லமை. நடக்க கூட முடியாதவன் எப்படி ரதத்தோடு ஓடி வர முடியும்? அதனாலதான் ஆரம்பத்திலே இந்த ஜெபத்திலே உங்க கூட இருந்த ஒரு சிலரை கர்த்தர் அனுமதிக்கவில்லை. அதனாலதான் ஒரு சிலரை கர்த்தரை துரத்தி விட்டார். நீங்கள் நினைக்கலாம் அந்த சிஸ்டர் போயிட்டாங்க, அந்த சிஸ்டர் நல்லா இருக்கிறாங்க. இல்ல, கர்த்தருடைய அனுமதி இல்லாமல் ஒருவனும் இந்த ஜெபத்திற்குள்ளே வர முடியாது. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதரா, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதரி. இந்த ஊழியத்தை ஏற்படுத்தினது கர்த்தர். இந்த ஊழியத்துக்கு தரிசனத்தை கொடுத்தது கர்த்தர். இந்த ஊழியக்காரிய கர்த்தரை தெரிந்தெடுத்தார். இந்த ஊழியக்காரிக்கு சப்போர்ட்டாய் கர்த்தர் ஊடும் மாறும் நம்ம சகோதரிகளை தெரிந்து கொண்டார். உனக்கு நான் ஒன்று சொல்லட்டுமா? தேவனுடைய சித்தம் இல்லாமல் இந்த ஜெபத்திற்குள்ளே வந்து இருக்க முடியாது. தேவனுடைய சித்தம் இல்லாமல் செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்க முடியாது. அதை கேட்டுக்கொண்டு இருக்கிறாய். உனக்கு ஒன்றை சொல்லுகிறேன், கர்த்தர் உன்னை கொண்டு ஒரு காரியத்தை தேசத்தை நடப்பிக்க விரும்புகிறார். ஊழியம் யோசுவாக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று சொன்னா, ஏன் உன் ஊழியம் உன் வாழ்க்கை ஒரு மனுஷனுக்கு தாக்கத்தை ஏற்படுத்த முடியாது? அல்லேலூயா. நீங்கள் என்னோடு கூட நீங்கள் திருப்பிக் கொள்வீர்கள் என்று சொன்னால், 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 1வது வசனம். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 14வது அதிகாரம், 1 Corinthians chapter 14 verses 1. ஒருத்தர் வாசிப்போம். அன்பை நாடுங்கள், ஞான வரங்களையும் விரும்புங்கள், ஞான வரங்களையும் விரும்புங்கள், விசேஷமாய் தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள். ஐயா, பவுல் கொரிந்தியர் பட்டணத்துக்கு எழுதுகிறார். எப்ப கொரிந்தியர்ல இருக்கிற தேவ பிள்ளையே, உனக்கு சொல்றேன் கேளு. என்ன சொல்றீங்க பவுலே? எப்ப நீ அன்பை நாடு, நீ ஞான வரத்தை விரும்பு. அதுலயும் அந்த ஞான வரங்கள் 7 உண்டு. அதுலயும் நீ எதனை விரும்பணும் என்று சொன்னால், தீர்க்க தரிசன வரத்தை நீங்கள் விரும்பு. ஏன் பவுல் இந்த தீர்க்க தரிசன வரத்திற்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார் என்று உங்களுக்கு நான் சொல்லி தருகிறேன். என்னோடு கூட நீங்கள் வேத புஸ்தகத்தை ஒருவர் திருப்பி சத்தத்தை உயர்த்தி வாசிங்கள். யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் வசனம் 28, 29. யோவேல் chapter 2 verses 28, 29. ஒருத்தர் வாசிக்க நம்ம எல்லாரும் அதை கேட்போம். அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களிலே என் ஆவியை ஊற்றுவேன். அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன். இந்த தீர்க்க தரிசனம் யோவேல் தீர்க்க தரிசனம் மூலமா உரைக்கப்படுகிறது. அதே தீர்க்க தரிசனம் ஆவியானவர் பெற்றுக்கொண்ட உடனே, அதாவது நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2வது அதிகாரம் வசனம் 17, வசனம் 18. Acts chapter 2 verses 11 verses 8. 17, 18. Thank you. கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். என்னுடைய ஊழியக்காரர் மேலும் என்னுடைய ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். ஆமென். இப்போ நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா,
இந்த யோவேல் தீர்க்கதரிசி மூலமாவும் கர்த்தர் பேசினது ஒரு பக்கம். யோவேல் தீர்க்கதரிசி மூலமா யோவேல் 2 கர்த்தர் பேசுகிறார். அதே இது பரிசுத்த அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் ஆவியில நிரம்பி இந்த மேல் வீட்டு இறங்கணும்னு ஒரு வல்லமை இறங்கி அதே தீர்க்க தரிசனத்தை யோவேல் மூலமாக கர்த்தர் பேசுகிறார். கன்ஃபர்மேஷன். ஓகேங்களா? இப்போ நீங்க இந்த அப்போஸ்தலர் 2 சரி யோவேல் 2 சரி நீங்க உற்று பார்த்தீங்கன்னு சொன்னா அதிலே ஒரு 3 காரியத்தை ஆண்டவர் வைத்திருப்பாரா? ஒரு 4 காரியங்கள். ஒன்று என்ன அப்படின்னு கேட்டா, உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். முதலாவது என்னது? தீர்க்க தரிசனம். கையில் வச்சுக்கொள்ளுங்க, ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. முதலாவது தீர்க்க தரிசனம். 2வது ஆவியானவர் கடைசி காலத்தில் ஊற்றப்பட்ட என்ன நடக்குமா? உங்கள் மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள். அப்ப 2வது கை வச்சுக்கோங்க, சொப்பனம். முதலாவது நான் சொல்லி தந்தேன், அது என்ன? தீர்க்க தரிசனத்தை உரைப்பார்கள். 2வது என்ன? சொப்பனம் காண்பார்கள். 3வது உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களை காண்பார்கள் சொல்லிட்டு அப்போஸ்தலர் 2:18 பார்த்தா, அந்நாட்களிலே என்னுடைய ஊழியக்காரன் மேலும் என்னுடைய ஊழியக்காரி மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்போது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். அப்போ இந்த வசனத்துல யோவேல் 2 இருக்கட்டும், அப்போஸ்தலர் 2 இருக்கட்டும், இதுல என்ன காரியம் இருக்குதுன்னா ஒரு 3 அனுபவங்கள். யோவேல் 2ல 3 அனுபவம், அதே இது அப்போஸ்தலர் 2ல 4 அனுபவம். ஏன்னா ஊழியக்காரர்களும் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள். 4 காரியம். அப்ப அதுல என்ன வருதுன்னா, 1 தீர்க்க தரிசனம் உரைத்தல், 2வது சொப்பனம் பார்த்தல், 3வது தரிசனம் பார்த்தல். எனக்கு அன்பானவர்களே, ஆரம்பத்திலே நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை காண்பித்து கொடுத்தேன். ஆண்டவர் நமக்கு எத்தனை வகையான வரங்களை தந்திருக்கிறார்? 9 இருக்கீங்களா? 9 வரங்கள். ஏன்னா 9 வரங்கள் எப்ப அந்த 9 வரங்கள் வஞ்சிக்கப்படாதபடி செயல்படும்னா 9 வரங்களுக்கு கூட 9 கனிகள் செயல்படணும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. இப்படிதான் நான் ஒரு பட்டணத்துல பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கும் பொழுது நான் அவர்கள்ட்ட சொன்னேன், ஆண்டவர் நமக்கு 7 வரங்களை தந்திருக்கிறார், எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? எல்லாரும் ஆமீன் சொன்னாங்க. அப்போ நான் முடிஞ்சோன்னு சொன்னேன், ஆண்டவர் நமக்கு எத்தனை வரம் தந்திருக்கு? எல்லாரும் பிரதர் 7 அப்படி கேட்டேன். நான் உங்களை டெஸ்ட் பண்ணேன், எத்தனை வரங்கள் இருக்குது? 9 வரம் இருக்குது. 7 வரங்கள் சொல்லி நான் சொன்ன ஆமீன் சொல்றீங்களே அப்படின்னு கேட்டேன். அதுக்கடுத்து அவங்க உட்காந்து யோசித்தாங்க. ஒருவேளை நீங்கள் ஜாக்கிரதையா இருக்கிறீர்கள், அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் முடிஞ்சோன்னு கூட கேட்கலாம்னு நினைச்சேன். ஓகே, கரெக்டா நீங்க சொல்லிட்டீங்க. கர்த்தர் நல்லவர். இப்போ 9 வரங்களும் 9 கனிகளும் ஒரு தேவ பிள்ளைக்குள்ள செயல்படும் போதுதான் அந்த வரங்களுக்குள்ள பிசறு, அதாவது எந்த டேமேஜஸும் இல்லாம எந்த வஞ்சிக்கிற குணமும் இல்லாம அது செயல்படும். ஓகே, இப்போ இந்த 9 வரத்திலையும் பவுல் சொல்றாரு, என்ன சொல்றாரு அப்படின்னா, கொரிந்தியருக்கு சொல்றாரு, எப்பா அன்ப நாடு, ஞான வரத்தை விரும்பு. விசேஷமா நீ எதை நீ விரும்புன்னு சொல்றா? சொல்லுங்க. தீர்க்க தரிசன வரத்தை விரும்புன்னு சொல்றோம். இதை வச்சுக்கோங்க. இந்த பக்கத்துல யோவேல் மூலமா கர்த்தர் பேசும்போது என்ன சொல்றாருன்னா, உங்க குமாரர்கள் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள் 1, உங்கள் மூப்பர்கள் சொப்பனம் காண்பார்கள் 1, 3வது உங்க வாலிபர்கள் தரிசனம் பார்ப்பார்கள். அப்ப எத்தனை அனுபவம் இருக்கு இந்த வசனத்துல? 3 அனுபவம். 1 சொப்பனம், தீர்க்க தரிசனம் உரைத்தல், சொப்பனம் பார்க்குதல், தரிசனம் பார்க்குதல். இந்த 3 அனுபவமே ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற 9 வரத்துல எந்த வரத்திற்கு அடங்கும் என்று சொன்னால் தீர்க்க தரிசன வரத்திற்குள்ளாக அடங்கும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. ஏன்னு கேட்டா, தீர்க்க தரிசன வரத்திற்குள்ளதான் ஒரு மனுஷன் தீர்க்க தரிசனத்தை உரைக்க முடியும். தீர்க்க தரிசன வரத்திற்குள்ளதான் ஒரு மனுஷன் சொப்பனங்களை பார்க்க முடியும். தீர்க்க தரிசன வரத்திற்குள்ளதான் ஒரு மனுஷன் தரிசனத்தை பார்க்க முடியும். அப்போ இதுல இருந்து நமக்கு ஒன்று தெரிகிறது, கடைசி காலத்திலே ஆவியானவர் இந்த தேசத்தின் மேல ஊற்ற போகிற, இந்த உலகத்தின் மேல ஊற்ற போகிற ஒரு அபிஷேகம் என்ன என்று கேட்டால், ஒரு தீர்க்க தரிசன ஆவியை கர்த்தர் இனிமேல் தேசத்திற்குள்ளே ஊற்ற போகிறார். இத்தனை பேர் ஒரு ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அப்போ இந்த 3 அனுபவமே அந்த தீர்க்க தரிசன வரத்திற்குள்ளதான் அடங்குகிறது. அதைதான் பவுல் கொரிந்தியர் பட்டணத்துக்கு சொல்லுகிறார், நீ அன்பு நாடு, நீ ஞான வரத்தை விரும்பு. எப்பா அதை பார்க்கணும், நீ தீர்க்க தரிசன வரத்தை விரும்பு. ஏன் ஒரு மனுஷனுக்கு தீர்க்க தரிசன அபிஷேகம் தேவை? ஏன் ஒரு மனுஷனுக்கு தீர்க்க தரிசன வரங்கள் தேவை? ஐயா நல்லா புரிந்து கொள்ளுங்கள். தீர்க்க தரிசனம் உரைக்கிற எல்லோ மனிதர்களும் தீர்க்க தரிசிகள் அல்ல. ஏனென்று
ஏனென்று கேட்டால் தீர்க்க தரிசனம் வரம் வேறு, தீர்க்க தரிசிகள் வேறு. ஏனென்று கேட்டால் ஏன் தெரியுமா கர்த்தர் தீர்க்க தரிசிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்? பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஊழியம் இருந்தது, பிரதான ஆசாரியர்கள் என்று ஊழியங்கள் இருந்தது. ஆனால் பழைய ஏற்பாட்டு காலத்திலே இருந்த ஊழியம் புதிய ஏற்பாட்டு காலத்திலே இல்லை. புதிய ஏற்பாட்டு காலத்திலே இருந்த ஊழியங்கள் கடைசி காலத்திலே இல்லை. ஆனால் கர்த்தர் பழைய ஏற்பாட்டிலும் தீர்க்கதரிசிகளை வைத்திருந்தார், புதிய ஏற்பாட்டு காலத்திலும் தீர்க்கதரிசிகளை வைத்திருந்தார். நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த கடைசி காலத்திலையும் கர்த்தர் தீர்க்கதரிசிகளை எழுப்பி வைத்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்போ இந்த தீர்க்கதரிசிகளை ஏன் கர்த்தர் விட்டு வைக்கிறார்? ஐயா, பழைய ஏற்பாட்டு காலத்துல இருந்த ஒரு ஊழிய ஸ்ட்ரக்சர் வேறு, புதிய ஏற்பாட்டு காலத்துல இருந்த ஒரு ஊழிய ஸ்ட்ரக்சர் வேறு, கடைசி காலத்தில் இருக்கிற ஊழிய ஸ்ட்ரக்சர் வேறு. ஆனால் இந்த மூன்று காலத்திலும் ஆவியானவர் பழைய ஏற்பாட்டு காலத்திலே பிதாவாகிய தேவனாய், புதிய ஏற்பாட்டு காலத்திலே இயேசு கிறிஸ்துவாய், கடைசி காலத்திலே ஆவியானவரை செயல்பட்டவர். இந்த மூன்று காலத்திலும் பல ஊழியங்கள் மாறினது. ஆனால் கர்த்தர் அந்த தீர்க்க தரிசனத்தை, தீர்க்க தரிசிகளை மட்டும் மாற்றவில்லை. ஏனென்று தெரியுமா? இந்த உலகத்துல எந்த மனுஷன் கர்த்தருடைய சத்தத்தை தெளிவாய் கேட்க முடியும் என்று சொன்னால் ஒரு தீர்க்க தரிசிகளை மட்டும்தான் கர்த்தருடைய சத்தத்தை தெளிவாய் கேட்க முடியும். யார் கர்த்தருடைய இருதயத்தை புரிந்து கொள்ள முடியும் என்று தெரியுமா? ஒரு தீர்க்க தரிசி மட்டும்தான் கர்த்தருடைய இருதயத்தை புரிந்து கொள்ள முடியும். நீங்கள் நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். சுவிசேஷகர்களும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், அப்போஸ்தலர்களும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், மேய்ப்பர்களும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், போதகர்களும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். அப்போ இந்த தீர்க்க தரிசன கிருபை எல்லாத்திற்கும் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஆனால் அந்த கடைசி காலத்திலே ஆவியானவர் ஒரு ஆவியை ஊற்றப் போகிறார். கடைசி காலத்திலே யோவேல் மூலமாக உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம், பேதுரு மூலமாய் கன்ஃபர்மேஷன் பண்ணப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனத்திலே மூன்று காரியங்கள் இருக்கிறது. ஒன்று தீர்க்க தரிசனம் உரைத்தல், ஒன்று சொப்பனங்களை பார்த்தல், மூன்றாவது தரிசனங்களை காண்கிறது. அப்போ இந்த மூன்று காரியமே ஒரு வரத்திற்குள்ளதான் நடக்கும். அதுதான் இந்த தீர்க்க தரிசன வரம். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு நம்மளுடைய ஊழியங்கள் எப்படிப்பட்ட ஊழியங்களா இருக்க வேண்டும் என்று சொன்னால், நான் எப்போதுமே ஆண்டவருடைய சமூகத்துல பிரசங்கம், ஆண்டவருடைய சமூகத்துல ஒரு சர்ச்சுக்கு போகும்போதோ அல்லது ஒரு கன்வென்ஷனுக்கு போகும்போதோ, அது ஏதோ ஓப்பன் கிரவுண்ட் மீட்டிங்ஸ் எதுக்கோ போகும்போதோ நான் ஆண்டவர்கிட்ட கேட்பேன், ஆண்டவரே எல்லாம் ஊழியக்காரர் பிரசங்கம் பண்றது போல வசனத்தை திறந்து ஒரு 5 பாயிண்ட கொடுத்து இப்படி பிரசங்கம் பண்ணணும்னு சொன்னா என்ன பிரசங்கம் பண்ண அனுப்பாதீங்க. அந்த இடத்துல நான் பிரசங்கிக்கும் பொழுது உங்க ஆவியானவர் இறங்கி வரணும், பின்மாற்றத்திற்குள் போனவங்க விடுதலை பெறணும், அசுத்தாவிகள் வெளியேறணும், அற்புதங்கள் அடையாளங்கள் ஏராளமாக நடந்தால் என்ன அனுப்புங்கள் என்று சொல்லி கர்த்தரிடத்துல கேட்பேன். ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவர் எந்த இடத்திலும் என்னை வெட்கப்பட வைத்ததே இல்லை, என்னை எந்த இடத்திலும் தலை குனிய வைத்ததே இல்லை. ஏனென்று தெரியுமா? நான் செய்கிற ஊழியம் என்னுடைய நாமத்திற்கு அல்ல, எனக்கு உயிரை கொடுத்த என்னை நேரிலே சந்தித்தேன் ஆண்டவராகிய கர்த்தர் ஒருவருடைய நாமத்திற்காக மாத்திரமே. இன்றைக்கும் நான் பிரசங்கிக்கும் பொழுது பயப்படுவேன். இன்றைக்கும் ஒரு பிரசங்கத்துல ஒரு சர்ச்சில் டேட் கேட்டாங்க, ஒரு பாஸ்டர் போன் பண்ணி டேட் கேட்டாங்கன்னு சொன்னா அப்போ ஓகேன்னு கொடுத்துருவேன். அதுக்கு அடுத்து நாளைக்கு மெசேஜ் கொடுக்க போகணும்னா எனக்கு இன்றைக்கு பயங்கள் ஏற்படும். ஏன்னு கேட்டா ஆண்டவருடைய வார்த்தை குறையில்லாம சொல்லணுமே, ஆண்டவருடைய வார்த்தை எப்படியாவது என் ஜனத்திற்கு சொல்லணுமே. இதுக்கு தான் ஒரு ஊழியக்காரனுக்கு தீர்க்க தரிசன அபிஷேகம் தேவை. அப்போ ஆண்டவர் கடைசி காலத்துல ஊற்ற போகிற ஆவி என்ன? ஒரு தீர்க்க தரிசன அபிஷேகம், ஒரு தீர்க்க தரிசன வரத்தை கர்த்தர் கடைசி காலத்திலே ஊற்ற போகிறார். அப்ப என்ன நடக்கும் பிரதர்? அப்போ சாதாரண அப்போஸ்தலர்கள் தீர்க்க தரிசனம் உரைக்கிற அப்போஸ்தலர்களாய் மாறுவார்கள். சாதாரண சுவிசேஷகர்கள் தீர்க்க தரிசன சுவிசேஷகர்களாய் மாறுவார்கள். சாதாரண மேய்ப்பர்கள் தீர்க்க தரிசனம் உரைக்கிற மேய்ப்பர்களாய் மாறுவார்கள். சாதாரண போதகர்கள் தீர்க்க தரிசனம் உரைக்கிற போதகர்களாய் மாறுவார்கள். அப்போ இன்றைக்கு ஆண்டவர் உங்ககிட்ட ஏன் இதை பேசுகிறார் கேட்டா, ஐயா இன்னைக்கு என் ஆண்டவர் எதற்கு கவலைப்படுகிறார், எதற்கு என் ஆண்டவர் அழுந்து கொண்டிருக்கிறார், எப்படி கண்டுபிடிக்க முடியும்? ஒருவேளை எனக்குள்ள தீர்க்க தரிசன ஆவி இருக்கும் என்று சொன்னால் இந்த ஆவி நான் ஆண்டவருடைய சமூகத்திற்கு போகும்போது ஆண்டவர் துக்கப்படுகிறாரா, ஆண்டவர் கண்ணீர் வடிக்கிறாரா என்பதை அது காண்பித்து கொடுக்கும். அல்லேலூயா. யோசித்து பாருங்க, இந்த தீர்க்க தரிசன அபிஷேகம் எப்படிப்பட்டது தெரியுமா? நான் உங்களுக்கு ஒன்று சொல்லி தரட்டா. நீங்க ஒருவேளை இந்த வரத்தை வச்சுக்கொண்டு நீங்க ஒரு பஸ்ல ஏறீங்கன்னு சொன்னா உங்க பக்கத்துல யாராவது கிராஷ் பண்ணி போனா இந்த அபிஷேகம் சும்மா இருக்காது. இது அவனுக்குள்ள பாஞ்சு அவனுக்குள்ள இருக்கிற எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துரும். ஒரு சிலர் கை கொடுத்து பிரைஸ் லார்ட் பாஸ்டர், பிரைஸ் லார்ட் சிஸ்டர் கை கொடுங்களேன்,
இந்த அபிஷேகம் உங்க பெருவிஷன் இல்லாம அங்க போய் அவங்களுக்குள்ள இருக்கிற என்ன பிரச்சனை உங்களுக்கு சொல்லி கொடுத்துரும். இதற்காக தான் இந்த தீர்க்க தரிசனம் கிருபை. இன்னைக்கு இந்த கிருபையை நீங்கள் வாஞ்சிக்க வேண்டும் பிரியமானவர்களை. நாம் எழுப்புதலே நம் சேஷ்ட புத்திரனாய் நாம் இருக்க வேண்டும். எழுப்புதல் வரும் பொழுது நாம் பின்தங்கி போய் இருக்க கூடாது. இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் அழுவ, என்னை கைவிட்டுறாதீங்க ஆண்டவரே, என்னை கைவிட்டுறாதீங்க. செத்து போனாலும் உங்க ஊழியத்தை உண்மையை ஒத்துமத்தோடு செய்து முடிக்கணும். என்னை கைவிட்டுறாதீங்க ஆண்டவர். இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் அழுது கொண்டு இருக்கிறேன். இன்னைக்கு தேவ சமூகத்துல அழுகிறது காரியம் என்ன தெரியுமா? நிறைய ஜனங்கள் தீர்க்க தரிசிகளை தேடி ஓடுறாங்க. கள்ள தீர்க்க தரிசனம் வருது. ஒரு தீர்க்க தரிசியாவது உங்க இருதயத்தை சொல்லணுமே. ஒரு தீர்க்க தரிசியாவது உங்க இருதயத்தை ஜனங்களை கொண்டு போட வேண்டும். எனக்கு மாத்திராதீங்கப்பா, நான் வஞ்சிக்கப்பட்டு கூடாதப்பா. நானும் உன்ன கேக்குறேன் என்ன தெரியுமா? ஒருவேளை நான் வஞ்சிக்கப்பட்டுட்டேன்னு சொன்னா எனக்கு மன்னிப்பு தராதீங்க, என்ன கொன்றுங்க. என்னுடைய ஒரு சாபு மற்றவர்களை பயமுறுத்தும் என்று சொன்னால் அதற்கும் நான் ஆயத்தமா இருக்கிறேன். ஆண்டவரே, என்னை கைவிட்டுறாதீங்கன்னு தினமும் ஆண்டவருடைய சமூகத்தில் அழுகுறேன், தினமும் புலம்புறேன். இந்த தீர்க்க தரிசனக்கிறவே உங்களுக்கு தேவை எனக்கு அன்பானவர்களே. இன்றைக்கு கள்ள தீர்க்க தரிசிகள் தேசத்திலே பெருகி விட்டார்கள். கள்ள தீர்க்க தரிசனம் தேசத்திலே பெருகி விட்டது. இன்றைக்கு உங்களை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நீங்க 4 சுவருக்குள்ள இருந்துகிட்டு ஜூம் மீட்டிங் பாக்குறது தப்பா பிரதர்? இல்ல, தப்பே கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கொஞ்சம் வெளியே வாங்க. நீ ஒரு தீர்க்க தரிசன கிருபை பெற்றால வெளியே வந்து பாரு. எத்தனை ஜனங்கள் தெரியுமா நிம்மதி இல்லாமல் ஆடிக்கார் வச்சிருக்கிறான், ஐபோன் வச்சிருக்கிறான், நல்ல வீடு, நல்ல பங்களா, நல்ல சம்பளம், ஆனா உனக்கு நிம்மதி இல்ல. ஒருவேளை உனக்குள்ள அந்த தீர்க்க தரிசன கிருபை செயல்படும் சொன்னா நீ வெளியே வந்து அவங்க கிட்ட அவங்க குறைகளை சொல்லி கர்த்தருக்கு மாற்ற போறான்னு சொன்னா அவன் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பானா? அவன் ஞானஸ்தானம் எடுக்காமல் இருப்பானா? நீங்க யோசித்து பாருங்க. ஆண்டவர் நம்மத்திலே துக்கத்தோடு வந்து நிற்கிறார். ஆண்டவர் நம்மோடு துக்கத்தோடு வந்து நிற்கிறார். ஒரு தீர்க்க தரிசன கிருபை தான் கடைசி காலத்துல ஊற்றப்பட போகிறது. ஒரு தீர்க்க தரிசன ஆவிதான் அந்த கடைசி காலத்துல ஊற்றப்பட போகிறது. இதற்கு ஏற்ற வேத வசனத்தை நமக்கு ஆதாரமாக காண்பிக்கப்பட்டது. இதற்கு ஏற்ற வேதத்தை கர்த்தர் நமக்கு ஆதாரமாக காண்பித்து விட்டார். எனக்கு அன்பானவர்களே, இதற்கு மேலும் ஒரு சக்தியை நமக்கு தேவையில்லை. இதற்கு ஒரு நமக்கு தேவையில்லை. இந்த கடைசி காலத்துல அப்படி செய்ய போகிறார். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். ஏன்னு கேட்டா நீதிமொழிகள் 29:18 தரிசனம் இல்லாத இடத்திலே ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள், தீர்க்கட்டு போவார்கள். இன்னைக்கு தீர்க்க தரிசனம் இருக்கிறது ஐயா, அந்த தீர்க்க தரிசனம் குவாலிட்டியா இல்ல. அந்த தீர்க்க தரிசனத்துல ஒரு பயம் இல்லை. தீர்க்க தரிசனம் என்பது ஒரு தெய்வ பிள்ளைக்கு பக்தி விருத்தியை கொண்டு வர வேண்டும். தீர்க்க தரிசனம் என்பது ஒரு தெய்வ பிள்ளைக்குள்ளே ஆண்டவருக்கு ஏற்ற பய பக்தியை கொண்டு வர வேண்டும். தீர்க்க தரிசனம் என்பது விழுந்து கிடக்கிற ஒரு தெய்வம் ஒரு பிள்ளையை கத்திருக்கிற திருப்புவதுதான் தீர்க்க தரிசனம். இன்னைக்கு எப்படிப்பட்ட ஒரு தீர்க்க தரிசிகள் தேசத்துல பெருகி இருக்கிறார்கள். இதற்கு தான் இன்றைக்கு வீட்டிலே அமைதியாக இருக்கிற நான் பலவீனப்பட்டவன் என்று சொல்லிக் கொண்டிருக்கீங்களே சிஸ்டர், நான் ஒண்ணுமில்லாதவன் சொல்லிக் கொண்டிருக்கீங்களே சிஸ்டர், என் குடும்பத்துல கஷ்டம்னு சொல்லிக் கொண்டிருக்கீங்களே சிஸ்டர், இன்னைக்கு உங்களை பார்த்தா கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை நான் எழுப்ப விரும்புகிறேன் என்று கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். உன்னை நான் சாதிகளுக்கு ஒளியா எழுப்ப விரும்புகிறேன் என்று கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். இனிமேல் குந்தி குந்தி நடக்கிற காரியம் அல்ல. இந்த வீட்டுக்குள்ள உட்கார்ந்து ஒரு பிரேயர் அட்டெண்ட் பண்ற காரியம் அல்ல. இனி தெருகளுக்குள்ள, இனி பிராமணர்களுக்குள்ள, இனி பட்டணங்களுக்குள்ள இயேசுவின் சுவிசேஷத்தை நாம் கொண்டு செல்வோம் என்று சொன்னால் ஒருவனும் எதிர்த்து நிற்க முடியாது. ஆமென். அப்போஸ்தலர் டிஜிஎஸ் தினகரன் இந்த உலகத்திற்கு தெய்வ மனுஷன், நம் எல்லாருக்கும் அறிந்தவர். இவர் ஒரு தீர்க்கதரிசி அல்ல, இவர் அப்போஸ்தலர். இவருக்கு பெயர் உண்டு அன்பின் அப்போஸ்தலர். இவர் ஒரு முறை தன்னுடைய ஊழியத்தில் இருக்கிற அலுவலகத்தில் உட்கார்ந்து இருக்கும் பொழுது 2 மனுஷர்கள் அவர்கிட்ட வந்தாங்களாம். 2 மனுஷங்க வந்து கேட்டாங்களா, நீ என்ன மீட்டிங்ல சொல்ற ஒரு ப்ளூ கலர் சேலை கட்டின பெண்ணுன்னு சொல்ற, எஸ்தர்ங்கிற, ஏன் ஒரு கிறிஸ்தவ மீட்டிங்னா 10 எஸ்தர் இருக்க மாட்டாங்களா? ஒரு கிறிஸ்தவ வீட்டுல 10 ஸ்டெல்லா இருக்கிற மாட்டாங்க. நீ ஏன் ஜனங்களை ஏமாத்தி கொண்டு இருக்கிற? இயேசு இந்த இடத்துல நடக்கிறா, நீ என்ன இயேசுவை பாக்குறியா? என்னடா ஏமாத்தி கொண்டு இருக்கிறன்னு அவரை பிடிச்சி கேள்வி கேட்டே இருந்தாங்களாம். அவருடைய ஆபீஸ்ல இயேசு இருக்கிறார், இயேசு அழைக்கிறார் அலுவலகத்தை, ஜீசஸ் கால்ஸ் ஆபீஸ்ல. இவர் சிரிச்சு கொண்டே அமைதியா இருந்து கொண்டே இவருக்கு என்ன சொல்லணும்னு தெரியலையா. ஆண்டவர்கிட்ட கேட்டான், ஆவியானவரே என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கிறாங்க, என்ன செய்ய முடியும்? ஆவியானவர் சொன்னாரா,
வலது பக்கத்துல ஒருத்த குண்டா கருப்பா ஒருத்தர் இருக்கிறானா? ஆமா ஆண்டவர் இருக்கிறான். இவன் போலீஸ்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தான். என்ன கொடுத்தான் தெரியுமா? என் மனைவி என்னை விட்டுட்டு வேற ஒருத்தவங்க கூட ஓடி போயிட்டா, கள்ளக்காதலோட ஓடி போயிட்டா, அவளை காணும்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தான். ஆனா அவன் மனைவி ஓடி போகல. இவன் கொன்னு அந்த ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது, அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஒரு 250 மீட்டர்ல அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்துல அந்த ரயில்வே ட்ராக்கு பக்கத்துல கொன்னு அவன் புதைச்சி வச்சு யாருக்குமே தெரியாத போல இருந்து இவனே முந்தி கம்ப்ளைண்ட் கொடுத்தான். இதை அவன்கிட்ட சொல்லு, அவன் என்ன நடக்குதுன்னு பாருன்னு ஆண்டவர் சொன்னாராம். உடனே டிஜிஎஸ் எங்களுக்கு தைரியம் வந்துட்டான். அது வரைக்கும் கண் கலங்கி இருந்த தேவ மனுஷனுக்கு ஒரு தைரியம் பார்த்துக்கிட்டே இருந்தாராம். இவன் கேக்குறான், ஒரு கிறிஸ்தவ மீடியம்னா 50 க்ளோரி இருப்பா, 20 ஸ்டெல்லா இருப்பா, 10 எஸ்டர் இருப்பா, நிறைய மக்களை ஏமாத்திட்டு இருக்கிறியா? ஒரு சால்வை விழுகிறத காண்கிறேன், என்ன சால்வை அது? அவ்வளவு ரொம்ப கிண்டடிச்சு பேசியிருக்கிறா. எல்லாம் பேசி முடிச்சு பேசியா அப்படின்னு கேட்டோன்னே அவர் கேட்டாரா, தம்பி, என் வலது பக்கத்துல இருக்கிற தம்பி, உங்க மனைவி ஓடி போயிட்டாங்கன்னு நீங்க போலீஸ்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கல்ல? ஆமா, அதான் ஊருக்கே தெரியும். இது தீர்க்க தரிசனம் நீ சொல்றியா? இல்ல 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 நான் உனக்கு ஒண்ணு சொல்லட்டுமா அப்படின்னு கேட்டேன். சொல்லல அப்படின்னா, சொல்லல பாப்போடி, உன் மனைவி ஓடி போகல. அந்த ரயில்வே ட்ராக் இருக்குல்ல, அதுல இருந்து அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஒரு 100 மீட்டர்ல ஒரு 250 மீட்டர்ல ஒரு ரயில்வே ட்ராக் இருக்குது. அந்த இடத்துல பக்கத்துல உன் பொண்டாட்டிய நீ கொன்னு குழி தோண்டி புதைச்சு வச்சிருக்கிற அப்படின்னு. ஐயா சாமி, நான் தானே கொன்னேன், இது யாருக்குமே தெரியாது, நான் மன்னிச்சுக்கோங்கன்னு காலில் வந்து விழுந்தானா. ஒரு ஆமீன் சொல்லுங்க. இதுக்குதான் அந்த தீர்க்க தரிசனம் வரும். மிரட்ட அல்ல. உங்களுக்கு விரோதமா எவனாவது எழுப்பி வருவான் தெரியுமா? அவனுடைய அந்தரங்கத்தை இந்த வல்லமை வெளிப்படுத்தி காண்பிக்கும். அவனுடைய அந்தரத்தை கர்த்தர் உங்களுக்கு காண்பித்து கொடுப்பார். ஒருவனும் உனக்கு விரோதமா எதிர்ப்பது இல்லை. நீ பள்ளி அறையில ராஜா பேசினாலும் தீர்க்க தரிசனம் மறைக்கப்படாது. கர்த்தர் காண்பித்து கொடுப்பார். ஐயா, நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்ன தேசமா இருக்கட்டும், அமெரிக்காவா இருக்கட்டும், யூகேவா இருக்கட்டும், யூரோப்பா இருக்கட்டும், ஸ்ரீலங்காவா இருக்கட்டும், இந்தியாவா இருக்கட்டும், எந்தாவது அரசியல்வாதி உனக்கு விரோதமா எழுப்பி வரும் பொழுது உனக்குள்ள இந்த வல்லமை செயல்பட்ட என்ன தெரியுமா நடக்கும்? அவன் எத்தனை கோடியை மறைச்சு வச்சிருக்கான்னு கர்த்தர் சொல்லி கொடுத்துருவார். தப்பிக்க முடியாது. இதுதான் தீர்க்க தரிசன வரம். இன்னைக்கு கடைசி காலத்துல கிறிஸ்தவர்களுக்கு இந்த வல்லமை தேவை. இன்றைக்கு யோசித்து பாருங்கள், ஜனங்கள் உலகத்தில் இருக்கிற கிறிஸ்தவர்களா இருக்கட்டும், இந்து மக்களா இருக்கட்டும், இஸ்லாமியர்களா இருக்கட்டும், சீக்கியர்களா இருக்கட்டும், பௌத்த மதத்தினா இருக்கட்டும், அவர்கள் எதை தேடி ஓடுகிறார்கள் தெரியுமா? குறி சொல்லுதலை தேடி ஓடுகிறார்கள். தமிழ்நாட்டுல, இந்தியாவுல கிளி வந்து வளர்க்க கூடாது. பேரட், கிரீன் பேரட் நாட் அலோடு. இன்னைக்கு கிளி ஜோசியம் போய் எங்க தமிழ்நாட்டுல எலி ஜோசியம் வந்துட்டு வளர்க்கிற எலி இருக்கு பாருங்க, எலிய வச்சு இன்னைக்கு ஜோசியம் சொல்லி கொண்டு இருக்கிறாங்க. அதையும் மக்கள் தேடி போறாங்க. ஆனால் இன்றைக்கு கடைசி காலத்துல ஒரு தீர்க்க தரிசன கூட்டத்தை கர்த்தர் எழும்ப வேண்டும் என்று விரும்புகிறார். இதுவரைக்கும் நம்ம சாதாரணமா ஊழியம் செஞ்சு கொண்டிருந்தோமே சிஸ்டர், இதற்கு நம்ம சும்மா சாதாரண ஒரு கூகுள் பிரேயர் வச்சிருந்தோமே. இனிமேல் நீங்க பாருங்களேன், நீங்க ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்றேன். காஸ்பல், இந்தியாவுல காஸ்பல் எப்படி சொல்லுவாங்க? தெரு தெருவா போய் டிராக்ஸ் கொடுப்பாங்க. உங்க ஊர்ல எப்படின்னு எனக்கு தெரியலப்பா, இந்தியாவுல அப்படி கொடுப்பாங்க. அப்போ இந்தியாவில ஒருவேளை உங்களுக்கு சொல்லி தரேன், இந்தியாவில மேக்சிமம் கிராமத்து பகுதியில், வில்லேஜ் ஏரியா சைட்ல தெருவுல வச்சுதான், அதாவது ஸ்ட்ரீட்ல வச்சுதான் பாத்திரத்தை வந்து வாஷ் பண்ணுவாங்க. அப்போ அந்த பாத்திரத்தை வாஷ் பண்ணும் போது இப்போ ஒரு சுவிசேஷர்கள் வராருங்கள, ஏமா டிராக்ஸ் கொடுத்து, ஏமா ஏசப்பா உங்களை நேசிக்கிறான்னு சொன்னா நம்ம என்ன பண்ணோம்? தண்ணியை கொடுத்து துடைக்காம அந்த டிராக்ஸை வாங்கி சரி சரி போங்க அப்படின்ட்டு போயிரும். இதே இது ஒரு தீர்க்க தரிசன கிருபையை பற்றி கொண்டு ஒரு ஊழியக்காரன் டிராக்ஸ் கொடுக்கும் பொழுது என்ன நடக்கும் தெரியுமா? அந்த அம்மா கிட்ட கை பிடிச்சு, ஒருவேளை அந்த அம்மா பேரை சொல்லி, எப்படி இருக்கிறீங்க, நீங்க நேத்து நைட்டு ஒரு 20 லட்சம் ரூபாய் கடனை அடைக்க முடியலன்னு நீங்க தூக்கப்பட்டு சாக போனீங்க, உங்க குடும்பத்துல இவ்வளவு பிரச்சனை, உங்க குடும்பத்துல இவ்வளவு போராட்டம், நீங்க தினமும் செத்துலான்னு முடிவு பண்றீங்கன்னு சொல்லி ஒருத்தர் டிராக்ஸ் கொடுத்தா, இந்த அம்மா என்ன பண்ணும்? டிராக்ஸ வாங்கி காலில் விழுந்து, என்ன குறிச்சு உங்களுக்கு யாரையா சொல்லி தந்தா, யாரையா நீங்க பெரிய தேவனுக்கு காலில் விழும். அப்ப அந்த ஊழியக்காரன் சொல்லுவான், நான் தெய்வம் கிடையாது, ஒருவருடைய நேசிக்கிறார், அவரே என்னை உன்னிடத்திலே அழைத்து வைத்தார். நீங்க இப்படிப்பட்ட ஊழியத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஐயா, இன்றைக்கு நிறைய பேர் நாங்க வேதத்தை கற்றுக்கொள்றோம். ஏன்னா வேதத்தை கற்றுக்கொள்ள தப்புன்னு சொல்லல. ஏன்னா நானும் இந்த நாட்கள் எனக்கு நாளை தினத்துல இருந்து எனக்கு பைபிள் ஸ்டடி, ஆன்லைன் பைபிள் ஸ்டடி ஆரம்பிக்குது. நான் தப்புன்னு சொல்லல. இன்னைக்கு ஏன் வேதத்தை கற்றுக்கொள்றோம்? நிறைய பேர் என்ன கேக்குறாங்க, பிரதர் வேதத்தை ஆழமா பிரசங்கம் பண்ணுங்க. எதுக்கு ஆழமா பிரசங்கம் பண்ணணும்? என் ஆண்டவர் சொல்லி இருக்கிற வேதத்தோட நீங்க ஆழமா பிரசங்கிக்க முடியுமா? இந்த வேதத்தை காட்டிலும்
ஆழமா பிரசங்கம் பண்ணுங்க, ஆழமா பிரசங்கம் பண்ணுங்கன்னு ஹீப்ரு பைபிள் வாசித்தேன், கிரேக்க மொழி பைபிள் வாசித்தேன். ஏய், தமிழ் பைபிள நீ ஒழுங்கா பிரசங்கம் பண்ணா எல்லாமே சரியா தான் இருக்கும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஆண்டவர் வெளிப்படுத்தின காரியத்தை உங்களுக்கு என்ன ஆழம் வேணும்? இன்னைக்கு திருச்சபையில தீர்க்க தரிசனம் இல்ல. இன்னைக்கு திருச்சபைக்குள்ள ஒன்றுமே இல்ல. நான் என்ன கேட்கிறேன்னா, இன்னைக்கு ஒரு கூட்டத்தை கர்த்தர் எழுப்பட்டும் என்று நான் சொல்லுகிறேன். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை கர்த்தர் எழுப்பட்டும் நினைக்கிறேன். ஜெபிக்க போகிறேன். கர்த்தர் உங்களை எழுப்ப போகிறார். நான் ஒரு தீர்க்க தரிசன அழைப்பை பெற்றவன். அன்னைக்கு அந்த தீர்க்க தரிசன அழைப்பை பெற்ற எலிசா தீர்க்கதரிசி கேயாசியின் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும் என்று ஜெபிக்கும் பொழுது அவனுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டது. இன்றைக்கு நான் ஒரு தீர்க்க தரிசன அபிஷேகத்தில் நின்று தேவ சமூகத்தில் மகிமையில நின்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இன்றைக்கு ஜெபத்தின் முடிவிலே உங்கள் கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்று நான் ஜெபிக்க போகிறேன். உங்கள் கண்கள் கர்த்தர் இன்றைக்கு திறந்து வைப்பாராக. அதை கர்த்தர் திறப்பாராக. அந்த செதில்கள், மீன் செதில்கள் கீழே விழட்டும். தரிசனங்களை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். சொப்பனங்களை பார்க்க ஆரம்பிப்பீர்கள். இனி உனக்கு ஒருவன் தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இனி நீ பல ஜனங்களுக்கு தீர்க்க தரிசனத்தை உதைக்க போகிறாய். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அந்த தீர்க்க தரிசன கிருபை உங்களுக்குள்ள இருக்குன்னு சொன்னா மனுஷனுடைய இருதயத்தையும் உங்களால் அறிந்து கொள்ள முடியும். உலகத்தை உண்டு பண்ணின அப்பனுடைய கிருபை இருதயத்தை உங்களால் அறிந்து கொள்ள முடியும். நீங்க கர்த்தருடைய இருதயத்தை அறிந்து கொள்ளுகிற ஒரு மனுஷனை கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய பாரத்தை சுமந்து கொள்ளுகிற ஒரு மனுஷனை கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறார். நீங்க நம்ம பெரிய பெரிய மீட்டிங் ஈஸியா நடத்திட்டு போயிருந்தோம். பெரிய பெரிய மீட்டிங் நிறைய நடந்துட்டு போயிடும். இன்னைக்கும் தெரியுமா, எனக்கு வருகிற ஒவ்வொரு காரியத்தையும், எனக்கு வர்ற ஒவ்வொரு காணிக்கையும் தேவ சமூகத்துல வச்சு ஏன் எதுக்கு பயன்படுத்தணும்? இந்த காணிக்கை எதுக்கு நான் பயன்படுத்தணும்? எதுக்கு யாருக்கு கொடுக்கணும்? எதுக்கு செய்யணும்? இந்த காணிக்கை தேவையில்லாம செலவு பண்ணிடக்கூடாது. எதுக்கு இந்த காணிக்கை? ஏன் தந்தாங்க? இது எதுக்கு அனுப்பி வச்சிருக்கிறாங்க? இந்த காணிக்கை கையில வந்துருக்கு எதுக்கு? ஒரு சில நேரத்துல ஆண்டவர் சொல்லுவார், உன் தாய் கிட்ட அதை கொடும்பார். ஒரு சில நேரத்துல ஆண்டவர் சொல்லுவார், ஏதோ ஒரு பேரை காண்பித்து அந்த ஊழியக்காரனுக்கு போன் பண்ண முடியும்பார். கண்ணா, உங்களுக்கு பிரதர் 5000 அனுப்பி விட்டுருக்கிற ஆண்டவர் சொன்ன. அவங்க சொல்லுவாங்க, அந்த பிரதர் ஊழியத்துல நெருக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு என் பிள்ளைக்கு நல்ல சாப்பாடு கூட வாங்கி கொடுக்காம, வீட்டுக்கு வாடகை கூட கட்டி கொடுக்காம இந்த கர்த்தர் நம்ம தேவையை சந்திச்சுட்டாரு பிரதர். ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவரிடத்துல கேட்டு கேட்டு செய்யறதுக்கு தான் அந்த தீர்க்க தரிசன கிருபை. ஒருவேளை எனக்கு கோட் ஷூட் போட்டு பிரசங்கம் பண்ண தெரியும். எனக்கு பெரிய பெரிய லெவல்ல கார் பங்களா வாங்க தெரியும். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? பெங்களூரு பட்டணத்துல ஒரு குடும்பத்திற்கு ஜெபம் பண்ணி அவங்களுக்கு வர வேண்டிய 5 கோடி ரூபாய் சொத்து மதிப்பு வந்த உடனே அவங்க கிட்ட போன் பண்ணி சொன்னாங்க, பிரதர் உங்களுக்கு 45 லட்சம் ரூபாய் எடுத்து வச்சிருக்கிறேன் பிரதர். எதுக்கு வச்சிருக்கீங்க சிஸ்டர்? ஆண்டவர் உங்களுக்கு ஒரு கார் வாங்க தர சொல்லி எனக்கு 45 lakhs. ஏசப்பட்ட கேட்டேன். ஏசப்பா சொன்னா, அந்த கார் உனக்கு வேண்டாம், அந்த காசு வேண்டாம், வேண்டாம்னு சொல்லிடுறேன். ஒருவேளை நான் கர்த்தரிடத்துல கேட்காம இருப்பேன்னு சொன்னா நான் ஒருவேளை என்ன சொல்லி இருப்பேன்? ஒருவேளை நம்மளும் என்ன சொல்லியிருப்போம்? கர்த்தாவே எங்க ஜெபத்தை கேட்டீர், எங்களுக்கு என்ன காரை வாங்கி தந்ததுக்கா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு கையை தட்டி உருண்டு பெட்ல விழுந்து குதிச்சிருப்போம். ஆண்டு என்ன தெரியுமா சொன்னாரு? வேண்டாம், அது 45 லட்சம் ரூபாய் கார் உனக்கு வேண்டாம், நான் உனக்கு வாங்கி தருவேன், விட்டுரு. இதுக்குதான் கர்த்தருடைய இருதயத்தை அறியணும். இதற்காக நான் கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறார். ஒரு மனுஷ கூட்டத்தை தேடிக்கொண்டிருக்கிறார். அன்னைக்கு ஏதேன் தோட்டத்துல இறந்து போன அந்த அனுபவத்தை கர்த்தர் மீண்டும் கொடுக்க விரும்புகிறார். ஏதேன் தோட்டத்துல முறிந்து போன அந்த உறவை கர்த்தர் மீண்டும் நமக்கு தர விரும்புகிறார். நாமோ என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? ஓடி ஓடி மறைத்துக் கொண்டு, எங்க இருக்கிறாய் ஆதாம், எங்க இருக்கிறாய் ஏவாளே? இல்ல ஆண்டவரே, வெக்கமா இருக்குது. ஏன் வெக்கம்? நீ பாவம் செஞ்சதுனால வெக்கம் வந்துட்டுப்பா. இருதயத்தை நீங்க திருப்பி பாருங்க. இன்றைக்கு உங்களை கொண்டு கர்த்தர் மற்றவர்களுக்கு தீர்க்க தரிசனத்தை உரைக்க வைக்க போகிறார். ஜனங்கள் தரிசனம், தீர்க்க தரிசனம் இல்லாத இடங்களில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். நீங்க யோசித்து பாருங்க. எனக்கு அருமையான அம்மா அப்பா, எனக்கு அருமையான சகோதரி, யோசித்து பாருங்க. இன்னைக்கு கர்த்தர் நம்மளை கொண்டு எவ்வளவு ஒரு காரியத்தை வச்சிருக்கிறார் இல்லையா? பழைய ஏற்பாட்டு காலத்துல, பழைய ஏற்பாட்டுல 1239 தீர்க்க தரிசனம் இருக்குது. பழைய ஏற்பாட்டுல 1239 தீர்க்க தரிசனம் இருக்குது. புதிய ஏற்பாட்டுல 578 தீர்க்க தரிசனம் இருக்கிறது. மொத்தம் பைபிள் எவ்வளவு தீர்க்க தரிசனம் இருக்கு தெரியுமா? 1817 தீர்க்க தரிசனம் இருக்குது. என்னோட கூட திருப்பி கொள்ளுங்களேன். 2 பேதுருவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 21வது வசனம். 2 பேதுரு 1வது அதிகாரம் வசனம் 21
ஒருவர் சத்தத்தை உயர்த்தி வாசிக்க நாம் அதை கேட்போம். பாஸ்டர் 2 பேதுரு 1 அதிகாரம் 21. தீர்க்க தரிசனமானது ஒரு காலம் மனுஷருடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை. தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷனுடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை. தேவனுடைய பரிசுத்த மனிதர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசிக் கொண்டார்கள். இன்றைக்கும் அந்த தீர்க்க தரிசனம் உரைக்கிறார் என்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? வெளிப்படுத்துதல் சுவிசேஷம் 10வது அதிகாரம் வசனம் 11. வெளிப்படுத்துதல் 10 வசனம் 11. வெளிப்படுத்துதல். அப்பொழுது அவன் என்னை நோக்கி மறுபடியும் அநேக ஜனங்களையும் ஜாதிகளையும் பாஷைக்காரரையும் ராஜாக்களையும் குறித்து தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும் என்றான். தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும் என்றான். 1 தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 20வது வசனம். 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 20வது வசனம். பவுல் ஒரு எச்சரிப்பை சொல்லுகிறார், அதை கேட்போம். 1 தெசலோனிக்கேயர் 5 வசனம் 20. தீர்க்க தரிசனத்தை பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். தீர்க்க தரிசனத்தை அற்பமா எண்ணாதீர்கள், எல்லாத்தையும் சோதித்து பார்த்து நலமானதை மட்டும் எடுத்துக்கோப்பான்னு சொல்லுகிறார். இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற 780 கோடி ஜனங்களுக்கும் தீர்க்க தரிசனம் தேவைப்படுகிறது. பாஸ்டர்ஸ்மார்களுக்கு தீர்க்க தரிசனம் தேவைப்படுகிறது. ஊழியனுக்கு தீர்க்க தரிசனம் தேவைப்படுகிறது. விசுவாசிக்கு தீர்க்க தரிசனம் தேவைப்படுகிறது. சீஷனுக்கு தீர்க்க தரிசனம் தேவைப்படுகிறது. புறஜாதிக்கு தீர்க்க தரிசனம் தேவைப்படுகிறது. நீ கர்த்தருடைய வாயாய் மாறும் பட்சத்திலே உன்னை கொண்டு கர்த்தர் ராஜ்யங்களுக்கும் ராஜாக்களுக்கும் தீர்க்க தரிசனத்தை உரைப்பார். உதிக்கிற இந்த கூட்டத்தின் ஒளி நடத்திலே தேவன் இனிமேல் இறங்கி வரப்போகிறார். கர்த்தர் இறங்கி வரப்போகிறார். உன் வாயின் வார்த்தையில இனிமேல் ரகசியத்தை கர்த்தர் வைக்க போகிறார். இனி திட்டங்களும் தீர்மானங்களையும் கர்த்தர் உங்களுக்கு வைத்து கொடுக்க போகிறார். நீங்கள் கர்த்தருக்கு மகா பெரிய தீர்க்கர்களா எழுப்ப போகிறீர்கள். மேக்சிமம் இந்த கூட்டத்துல நிறைய தாய்மார்கள் இருக்கிறீர்கள், நிறைய அம்மாமார் இருக்கிறீங்க. வேதாகமத்துல உங்களுக்கு பெண் தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க, உங்களுக்கு தெரியுமா? யாராவது சொல்ல முடியுமா? எங்களுக்கு இந்த தீர்க்கதரிசி எல்லாம் தெரியும் பிரதர்னு சொல்ல முடியுமா? கொஞ்சம் சொல்லுங்களேன், எங்களோட பேசுங்களேன். மிரியாம், தெபோராள், பிலிப்பின் குமாரத்திகள். நீங்க யாத்ராகமம் 15-20 நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா தீர்க்கதரிசி மிரியாமை குறித்து பார்க்க முடிகிறது. நியாயாதிபதிகள் 4வது அதிகாரம் 4வது வசனத்திலே பார்த்தீங்கன்னா தீர்க்கதரிசியாக தெபோராளை குறித்து பார்க்க முடிகிறது. 2 ராஜாக்கள் 22வது அதிகாரம் 14வது வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் சொன்னால் புல்தா என்கிற தீர்க்கதரிசி குறித்து பார்க்க முடிகிறது. ஏசாயா 8வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிப்பீங்கன்னு சொன்னா ஏசாயாவின் மனைவி ஒரு தீர்க்கதரிசி, அவளை பார்க்க முடிகிறது. லூக்கா 8வது அதிகாரம் 36-38 பார்ப்பீங்கன்னு சொன்னா அன்னாளுக்கு ஒரு தீர்க்கதரிசி குறித்து பார்க்க முடிகிறது. அப்போஸ்தலர் 21வது அதிகாரம் 8-9 பார்த்தீங்கன்னா பிலிப்புவின் 4 மகள் தீர்க்க தரிசனம் உரைக்கிற ஒரு தீர்க்க தரிசியாய் இருந்தார்கள். ஆதியாகமம் 30வது அதிகாரம் 20வது வசனத்தை ஆதியாகமம் 30-24 நீங்க வாசிப்பீங்கன்னு சொன்னா ராக்கேல் என்கிற ஒரு தீர்க்க தரிசியை பார்க்க முடிகிறது. 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 1-10 பார்ப்பீங்கன்னா அன்னாள் என்கிற ஒரு தீர்க்க தரிசியை நம்ம பார்க்க முடிகிறது. 1 சாமுவேல் 25-28-31 நீங்க பார்ப்பீங்கன்னு சொன்னா அபிகாயில் என்கிற ஒரு தீர்க்க தரிசி குறித்து பார்க்க முடிகிறது. லூக்கா 1:41-45 நீங்க பார்ப்பீங்கன்னு சொன்னா எலிசபெத் என்கிற ஒரு தீர்க்க தரிசி குறித்து பார்க்க முடிகிறது. மரியாள் லூக்கா 1:46-58 வரைக்கும் நீங்க வாசிப்பீங்கன்னு சொன்னா இயேசுவின் தாயாகிய மரியாள் ஒரு தீர்க்கதரிசி நாம் பார்க்க முடிகிறது. சில பெண் தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள். அது நான் உங்களுக்கு சொன்னேன்.
கள்ள தீர்க்க தரிசனம் சொன்ன ஒரு 2 தீர்க்கதரிசிகளை வேதம் காமிச்சு கொடுக்குது. பெண் தீர்க்கதரிசிகள். கள்ள தீர்க்க தரிசனம் சொன்ன ஒரு 2 பெண் தீர்க்கதரிசிகள். நெகேமியா 6வது அதிகாரம் 1ஆம் வசனத்தை நீங்க பார்த்தீங்க சொன்னால், நொவாதியாள் என்கிற ஒரு கள்ள தீர்க்கதரிசி இருந்தார். கள்ள தீர்க்க தரிசனத்தை உரைத்தார். வெளிப்படுத்தல் விசேஷம் 2வது அதிகாரம் வசனம் 20 பார்த்தீங்கன்னா, ஏசபேல் என்கிற ஒரு கள்ள தீர்க்கதரிசிகள் இருந்தார். ஐயா, கள்ள தீர்க்கதரிசிகளை காட்டிலும் வேதத்துல நிறைய உண்மையான தீர்க்கதரிசிகள் தான் இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு இந்தியாவுல எப்படி இருக்குது, உலகத்துல எப்படி இருக்குது? கள்ள தீர்க்கதரிசிகளை காட்டிலும் நல்ல தீர்க்கதரிசிகள் தான் அதிகமா இருக்கு. ஆனா நல்ல தீர்க்கதரிசிகளை காட்டிலும் இன்னைக்கு இந்தியாவுல உலகத்துல கள்ள தீர்க்கதரிசிகள் தான் அதிகமா இருக்கிறாங்க. கர்த்தர் நிறைய பெரிய பெரிய ஊழியக்காரன் நம்பி ஏமாந்து போயிட்டாங்க. கோட்டு சூட்டு போட்டோன்னே ஊழியத்தை விட்டுட்டாங்க. ஏசி ரூம் கிடைச்சோன்னே ஊழியத்தை விட்டுட்டாங்க. ஆனா தேவ பிள்ளையே, ஏன் தெரியுமா? கர்த்தர் உனக்கு தமிழ் தெரிய வச்சிருக்கிறார். உலகத்துல தமிழ்நாட்டுல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தமிழ்ல நின்று சொல்லடா, தலை நிமிர்ந்து இல்லடா. நான் சொல்றேன், அது உண்மை. ஏன்னு கேட்டா, கடைசிக்கார எழுப்புதல ஆண்டவர் பரலோகத்துல முதல் திட்டம் வைத்திருந்தார். என் இஸ்ரவேல் ஜனத்தை குறித்துதான் கடைசி காலத்துல பெரிய அக்னியை போடணும்னு. ஆனா இஸ்ரவேலர்கள் கீழ்ப்படியாமல் போனது நிமித்தமாய் சீட்டு அகில உலகத்திலும் இருக்கிற தமிழர்களாகிய உங்களுக்கும் எனக்கும் விழுந்தது. ஒரு ஆமீன் சொல்லுங்க. அதுக்காக தான் கர்த்தர் உலகம் எங்கும் எந்த மொழி இருக்கொள்ளு தமிழர்களை கர்த்தர் வச்சிருக்கிறார். பாகிஸ்தான்ல பார்த்தா தமிழர்கள், ஆப்பிரிக்கால பார்த்தா கவுண்டர்கள், தமிழர்கள் இருக்கிறாங்க. உலகத்துல எல்லா இடத்திலும் தமிழர்கள், சீனாவுல தமிழர்கள் இருக்கிறாங்க. நாம் தமிழர்கள் இனத்தை சார்ந்து பெருமைப்படணும். ஏன்னா ஆண்டவர் நம்மளை கொண்டு பயன்படுத்த போகிறார். இன்றைக்கு கூட உனக்கு தீர்க்க தரிசனத்தோட வேலையை சொல்லி கொடுத்தேன். மனுஷனுடைய இருதயத்தை புரிந்ததுக்கு நமக்கு தீர்க்க தரிசனம் தேவை இல்லை. ஆனா என் அப்பாவோட இருதயத்தை புரிந்து கொள்ளாம நான் ஊழியம் செய்ய முடியாது அல்லவா? என் ஆண்டவருடைய இருதயத்தை நான் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு ஒரு சிலர் எனக்கு ஆண்டவர் சொன்னார், இன்றைக்கு ஜபத்துக்கு ஒரு சிலர் வருவாங்க, ரொம்ப குழம்பி ரொம்ப சோர்ந்து போய் தன் சரீரத்தின் நிமித்தம் துக்கப்பட்டு வருவாங்க. அவங்களிடத்தில் சொல், அவர்கள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு இன்றைக்கு பெற்றுக் கொள்வார்கள் என்று ஆண்டவர் எனக்கு சொல்லி அனுப்பினார். இன்னைக்கு இந்த தீர்க்க தரிசன கிருபை உங்க மேல இறங்க போகுது. இறங்கும் போது உங்க எலும்புகளுக்குள்ள அந்த வல்லமை இறங்க ஆரம்பிக்கும். எலும்புல சுகமா மாறிடும். உங்க தலைக்கு மேல இந்த வல்லமை இறங்கும். அந்த மைக்ரோ ஹெட்லாம் சரியா மாறிடும். ஆண்டவர் மகிமை உள்ளவர். நீ இருக்கிற இடத்துல பக்கத்துல ஒருத்தர் இருக்கிறாரா, உட்கார்ந்து இருக்கிறாரு, நெருப்பா உட்கார்ந்து இருக்கிறாரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த நெருப்பு உனக்குள்ள வரப்போகுது. பக்கத்துல ஒரு தெய்வ மகிமை உலாவுது. நான் அதை பாக்குறேன். பக்கத்துல நீ இருக்கிற பத்தி அந்த பக்கத்துல ஒரு பெரிய அபிஷேகம் நிக்குது. ஏன் தெரியுமா? வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். கர்த்தர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். இன்றைக்கு உங்களை அக்னி ஜுவாலையாய் மாற்றி கர்த்தர் சொல்லி அனுப்புவார். உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ. இனி மற்றவர்களுக்கு தீர்க்க தரிசனம் உரைக்க போகிறார். ஹல்லேலூயா. அப்போ நம்ம விசேஷமாய் ஆண்டவரிடத்துல ஜெபிக்க போகிறோம். ஒருவேளை எனக்கு என்னன்னா, எனக்கு எப்படி பிரசங்கம் பண்ணாலும் எனக்கு என்னன்னா, என் ஜனத்தை வல்லமையுள்ள ஜனமா மாத்தணும். அதுதான் என் ஊழியம். ஒருவேளை நான் உங்களுக்கு நீங்கள் அன்பா இருங்கள் என்று பிரசங்கிக்க எனக்கு தெரியும். இயேசு உங்களை வாழ வைப்பார் எனக்கு பிரசங்கிக்க தெரியும். ஆனா ஒருபோதும் இந்த 7 வருஷம் ஊழியத்துல கர்த்தர் எனக்கு ஒருபோதும் இப்படிப்பட்ட பிரசங்கத்தை அனுமதிக்கல. என்னுடைய பிரசங்கம் என்னன்னா, சோர்ந்து போயிருக்கிறவனை கர்த்தர் தட்டி எழுப்பணும். என்னுடைய காரியம் என்னன்னா, பின்மாற்றத்துல போயிருக்கிறவனுக்கு ஏற்ற நேரத்துல ஒரு அபிஷேகம் வரணும். இன்றைக்கு உங்களை கர்த்தர் மாற்ற போகிறார். இன்றைக்கு உங்களை கர்த்தர் மாற்ற போகிறார். இனி நாட்கள் வரும். ஏசபேல் எழும்பி நிற்பான். ஏசபேலுக்கு முன்னாடி தீர்க்க தரிசனம் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவன் இயற்கைக்கு கட்டளையிடுவான். ஏசபேல் எழும்பி நிற்பான். ஆமென். ஆகாப் எழும்பி இருக்கும் பொழுது, நீங்கள் வானத்தை கட்டப்படட்டும் என்று சொன்னால் வானம் கட்டப்படும். வானத்தை நீங்கள் திறந்து விட்டீர்கள் என்று சொன்னால் மழை பெய்யும். அப்படிப்பட்ட ஒரு அதிகாரத்தை கர்த்தர் இன்றைக்கு தரப்போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் எனக்கு அப்படிப்பட்ட
அப்படிப்பட்ட வல்லமையை தரணும். ஆமென். அல்லேலூயா. ஒருவேளை உங்களுக்கு பாசிபிளா இருப்பீங்கன்னு சொன்னா, நீங்க பாசிபிளா இருப்பீங்கன்னு சொன்னா கொஞ்சம் வீடியோவை ஆன் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இப்ப நம்ம சேர்ந்து ஜெபிக்க போகிறோம். நம்ம வீடியோவை ஆஃப் பண்ணி வைக்கும் போது என்ன நடக்கும்? வீடியோவை ஆஃப் பண்ணி வைக்கும் போது என்ன நடக்கும் தெரியுமா? யார் நம்மள பாக்குறா? பிரதர் மட்டும் தானே இருக்கிறாங்க, யார் நம்மள பாக்குறா? சும்மா நம்ம அங்க போய்கிடும் இங்க போய்கிடும் தோணும். அதே இது வீடியோவை ஆன் பண்ணி வச்சோம்னா, இல்ல நம்மள பாக்குறாங்க, எல்லாரும் நம்மள பாக்குறாங்கன்னு ஒரு ஒருமனம் உண்டாகும். எனக்கு கூட உங்களுக்கு முடியும் பிரதர், நான் வீடியோவை ஆன் பண்ணி வைக்க முடியும், நான் வீட்டுக்குள்ளதான் இருக்கிறேன், டிராவல் நினைனா நோ வேண்டாம், நீ வீட்டுக்குள்ள இருப்பீங்கன்னு சொன்னா கொஞ்சம் வீடியோவா நீங்க ஆன் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. எனக்கு அருமையான சகோதரி, உபத்திரவத்துல இருக்கிறவனுக்கு தான் கண்களை மூடிக்கொள்ளுங்க. உபத்திரவத்துல இருக்கிறவனுக்கு தான் கர்த்தர் எதை வைத்திருக்கிறார் தெரியுமா? கொம்பு தைலத்தை வைத்திருக்கிறான். அன்றைக்கு தகப்பனாக ஈசாய் வீட்டில் அமர்ந்திருந்த ராணுவத்திற்கு தகுதியாக இருந்த சகோதரர்களுக்கு ஆண்டவர் கொம்பு தைலத்தை கொடுக்கவில்லை. உடைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு போயிருந்த அந்த தாவீதுக்கு தான், தள்ளப்பட்டு போயிருந்த அந்த தாவீதுக்கு தான் வித்தியாசமான அபிஷேகம், வித்தியாசமான அழைப்பு. நீ ஏன் தெரியுமா ஒதுக்கப்பட்டு இருக்கிறாய்? உன்னை கொண்டுதான் கர்த்தர் கோலியாத்தை எதிர்க்க போகிறார். நீ ஏன் தெரியுமா நிந்தனைக்குள்ளாய் தள்ளப்பட்டு இருக்கிறாய்? உன்னை கொண்டுதான் கர்த்தர் கோலியாத்துக்களை எதிர்க்க போகிறார். இப்போது மகிமை நம்மத்தில் வெளிப்பட போகிறது. எனக்கு அருமையான தாயே, எனக்கு அருமையான சகோதரி, எனக்கு அருமையான சகோதரா, உன் பக்கத்துல இன்னும் கொஞ்ச நேரத்துல ஒரு அக்னி வந்து விழப்போகிறது. இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் மத்தியில உன் அறைக்குள்ள இதுவரைக்கும் நீ பார்த்திராத ஒரு பெரிய பிரசனம் இறங்க நான் ஜெபிக்க போகிறேன். இப்பொழுது நான் வானத்திற்கு கட்டளை கொடுக்கிறேன். வானத்தில் இருந்த தேவ மகிமையின் ஜனத்தின் அறைகளுக்குள்ளே விழும்படியா சொல்லுகிறேன். கர்த்தருடைய தீர்க்கனாய் அழைக்கப்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்ட தீர்க்கனாய் சொல்லுகிறேன். என் ஜனங்கள் மத்தியில ஒரு பெரிய மகிமை. மியூட் எடுத்து விட்டுக்கோங்க, நல்ல அந்நிய பாஷையில கொஞ்சம் வாய் திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். கொஞ்சம் வாய் திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். ஒரு பெரிய மகிமை இறங்கி வருகிறது. நான் என் ஆவிக்குரிய கண்கள் ஒரு காரியத்தை பார்க்கிறேன்.